அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே, அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே, ஆராதப்படுவாம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே, ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே, ஆராதனை 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 நற்கருணை நாதரே, ஆராதனை. பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. பாவிகளுக்கு பரிகாரமாய், கட்டுகளிலிருந்து விடுதலையாய், நோய்களை மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதரே, ஆராதனை 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 நற்கருணை நாதரே, ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரே, அப்ரஹாமின் தேவனே, ஆராதிப்போம் நாமம். அப்ரஹாமின் தேவனே, ஆராதிப்போம் நாமம். ஈசாக்கின் தேவனே, ஆராதிப்போம் நாமம்.
ஈசாக்கின் தேவனே ஆராதிப்போம் நாமம் யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் நாமம் யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம் ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 ஆண்டவரே இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா 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 அன்னை மரியாள் தலைமை குறித்த அப்போஸ்தலரே ஆவியார் இறங்கி வந்தது போலவே இப்போது நம்முடைய தலைமையாய் அன்னை மரியாளை சேர்த்து வைத்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உம் நாமம். Praise the Lord. Hallelujah. 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 விசுவாசத்தோடு அன்னை மரியாள் அவளை நோக்கி ஜெபிப்போம். தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்து தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். அனைவரும் விசுவாசத்தோடு நம்முடைய முன்னோர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை உலகெங்கும் சென்று பறைசாற்றினார்களோ, எந்த அளவுக்கு உம்மை பற்றி பிடித்து கொண்டு உலகம் முழுவதும் ஓடி சென்றார்களோ, எந்த அளவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை தாங்கள் பெற்ற அனுபவத்தை மற்ற மக்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார்களோ, எந்த அளவுக்கு எந்த பயமும் மனக்கலக்கமும் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் உலகத்தின் எல்லா மக்களுக்கும் இறையாட்சி அறிவிக்க வேண்டும் எண்ணத்தோடு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஓடி வந்தார்களோ, அதை போல் நாமும் அதே விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் அறிக்கையிடுவோம். விசுவாச பிரமாணம். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நம்முடைய கிச்சனையும் சமர்ப்பிப்போம். கிச்சனில் வேலை செய்கின்ற சகோதரியையும் அவருக்கு உதவியாக இருக்கின்ற எல்லா உறவுகளையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அவர்கள் தயாரிக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் அதற்கு நன்கொடையாக வழங்கிய எல்லா குடும்பங்களையும் நண்பர்களையும் சமர்ப்பித்து கொண்டு அந்த கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த அருளாலை தியான மையத்திற்காக நன்கொடையாளராக இருந்து உழைத்து மரித்து போன எல்லா ஆத்மாக்களுடைய நித்திய இலைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்றைய தினம் இந்த தியானத்தில் பங்கெடுக்க போகின்ற வருகின்ற எல்லா மக்களையும் சமர்ப்பித்து கொண்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த முதல் 10 மணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை சிந்திய தியானிக்கின்ற பொழுது நம்முடைய எல்லாருடைய குடும்பங்களையும் சமர்ப்பிப்போம். குடும்பத்தில் கணவன் மனைவியை சமர்ப்பிப்போம். பெற்றோர் பிள்ளைகள் உறவை சமர்ப்பிப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் சமர்ப்பிப்போம். குடும்ப சூழ்நிலைகளை சமர்ப்பிப்போம். குடும்பத்தின் புரிதல் இல்லாய்மையை சமர்ப்பிப்போம். குடும்பத்தில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாய்மையை சமர்ப்பிப்போம். குடும்பத்தின் கவலைகளை சமர்ப்பிப்போம். குடும்பத்தின் கண்ணீரை சமர்ப்பிப்போம். யாரும் உதவி செய்ய வரவில்லை என்று ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் நபர்களை சமர்ப்பிப்போம். குடும்பத்தின் அமைதிக்காக ஒற்றுமைக்காக சமாதானத்தை சமர்ப்பிப்போம். குடும்ப சூழல்கள் மாற்றப்பட வேண்டுமாய், செய்கின்ற எல்லா தொழில்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய், எல்லா முயற்சிகளும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த அருளாளர் தியான மண்ணை மிதித்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாய், கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமாய் நாம் இந்த 10 மணியை முழுவதுமாக சமர்ப்பித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. துயரின் இரண்டாம் மறையுண்மைகள். இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடைக்கப்பட தியானிக்கின்ற பொழுது அன்னை மரியாளின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது அன்னை மரியாளை புறக்கணிக்கின்ற அன்னை மரியாள் அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிட மறக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். உண்மையாகவே அவர்கள் உண்மையான திருச்சபையை அறிந்து வளர அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் விசுவாசம் கிடைக்கப்பெற வேண்டுமாய் இந்த 10 மணியை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தூயரின் மூன்றாம் மறையுண்மை. இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்படுவதை தியானிக்கின்ற பொழுது பணத்திற்காகவும் உலகத்தின் சிற்றின்பத்திற்காகவும் உலக லாபத்திற்காகவும் பிள்ளைகளை கொன்று குவிக்கின்ற எல்லா தாய்மார்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். இரக்கமே இல்லாமல் கல்லான மனதோடு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னில் கண்டு கொண்டு சுயநலத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளை அழித்து வருகின்ற விஷத்தினால், பல்வேறு மாத்திரைகளால் பிள்ளைகளை அழிக்க நினைக்கின்ற, விற்க நினைக்கின்ற, கொலை செய்கின்ற எல்லா தாய்மார்களையும் சமர்ப்பிப்போம். அவருடைய மனம் மாற்றத்துக்கு விட்டு கொடுப்போம். அன்னை மரியாள் தலைமையில் நாமும் ஜெபிப்போம். அன்னை மரியாள் எவ்வாறு ஜெபித்து உலகத்திற்கு ஆசியை வழங்கி கொடுத்தாரோ
அதே போல் நாமும் இப்பேற்பட்ட கல்லான உள்ளங்கள், கல்லான இதயங்கள் மனமாற்றம் பெற வேண்டுமாய் இந்த 10 மணியை செபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என்று இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
துயரின் 4ஆம் மறையுண்மைகள். இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானிக்கின்ற பொழுது, திருமணமாகி மாதங்களும் பல வருடங்களும் ஆகி குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமாக கண்ணீரோடும் மனவேதனையோடும் கவலையோடும் அழுது துடித்து கொண்டிருக்கின்ற, வாழ்க்கையை வாழ முடியாமல் சந்தோஷம் இல்லாமல் எல்லாம் இருந்தும் அனாதையாக உணர்கின்ற எல்லா தம்பதிகளையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். கருவுற தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய கருவறையை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா தடைகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற, நம்முடைய உறவுகளில் இருக்கின்ற, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். குழந்தை செல்வத்திற்காக எத்தனையோ தம்பதிகள், எத்தனையோ இடங்கள், எத்தனையோ மருத்துவமனைகள், எத்தனையோ ஆலயங்கள் சென்று தங்களுடைய வாழ்க்கையை சிறிது கூட மதிக்காமல் ஒரு குழந்தைக்காக தன்னையே சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை தம்பதிகளுக்காகவும் எத்தனையோ தம்பதிகள் குழந்தை செல்வங்களை பெற்றிருந்தாலும் குழந்தைகளை நல்வழியில் நடத்த முடியாமல், குழந்தைகளை நன்றாக கவனிக்க முடியாமல், குழந்தைகளை அலட்சியப்படுத்துகின்ற, குழந்தைகளை பிச்சை எடுக்க அனுப்புகின்ற, குழந்தைகளை தவறாக பயன்படுத்துகின்ற, குழந்தைகளை தாறுமாறாக நடத்துகின்ற, குழந்தைகளை வைத்து பிழைப்புகள் ஓட்டுகின்ற, குழந்தைகளை வைத்து அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா தம்பதிகளையும் சமர்ப்பிப்போம். அன்னை மரியாளின் பரிந்துரை ஆண்டவர் சன்னதியை சென்றடைய வேண்டுமா ஜெபிப்போம். இந்த 10 மணியை முழுக்க முழுக்க இப்பேற்பட்ட குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. ஐந்தாம் துயரின் மறையுண்மைகள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிக்கின்ற பொழுது இந்த அருளாலயம் தியான மையத்தை சமர்ப்பிப்போம். இந்த தியான மையத்திற்கு சொந்தமான எல்லா இடங்களையும் சமர்ப்பிப்போம். இங்கு பணியாற்றுகின்ற 3 குருக்களை சமர்ப்பிப்போம். ஃபாதர் தாமஸ், ஃபாதர் ரஃபேல், ஃபாதர் ஆல்பின் மூவரையும் சமர்ப்பிப்போம். இவர் செய்கின்ற பணி வாழ்வை சமர்ப்பிப்போம். இங்கு நடக்கின்ற எல்லா தியானங்களை சமர்ப்பிப்போம். இவர்கள் பல்வேறுபட்ட இடங்களுக்கு செல்கின்ற எல்லா தியான நிகழ்வுகளை சமர்ப்பிப்போம். தடைகளை சமர்ப்பிப்போம். இயற்கை வழியாக மனிதன் வழியாக வருகின்ற எல்லா தடைகளையும் சமர்ப்பிப்போம். நெருக்கடிகளை சமர்ப்பிப்போம். பொருளாதாரத்தை சமர்ப்பிப்போம். ஆண்டவர் தாமே இவர்களை முன்னின்று கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். எல்லா தடைகளையும் கடந்து இறையாட்சியை இந்த இல்லத்திலும் இவர் செல்லும் இடமெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டுமாய் அதற்கு வேண்டிய ஞானத்திற்காகவும் அபிஷேகத்தை ஜெபிப்போம். அதே போன்று இவர்களுக்கும் உதவிகள் நீட்டுகின்ற உதவி செய்கின்ற எல்லா தன்னார்வ தொண்டர்களையும் நன்கொடையாளர்களையும் ஜெபிப்போம். ஜெபத்தின் வழியாக உதவி செய்கின்ற எல்லா ஜெப கரங்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்கின்ற உழைப்பாக, பொருளாக, ஜெபமாக கொடுக்கின்ற எல்லா உழைப்பாளர்களையும் நற்கருணை சமர்ப்பித்து கொண்டு இத்தனை பேருடைய கருத்துக்களையும் சமர்ப்பித்து நாம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மீண்டும் ஒரு முறை. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. சமர்ப்பிப்போம். நம்முடைய எல்லா தனிப்பட்ட கருத்துக்களையும் நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் நற்கருணைநாதர் முன்னிலையில் சமர்ப்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை துணையை சமர்ப்பிப்போம். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம், கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாத ஒரு பரிசு நம்முடைய வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணையை நற்கருணைநாதர் முன்னிலையில் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். குறைகள் இல்லாதவர் யாரும் இல்லை. நாம் அனைவரும் குறைகளாகவே உள்ளோம், குறைகளாகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை துணை எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவரை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம். புரிந்து கொள்ள முடியவில்லையே, தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றாரே, தாறுமாறாக வாழ்க்கை நடத்துகின்றாரே, பிள்ளைகளை புரிந்து கொள்ளவில்லையே, சமர்ப்பிக்குங்க. வாழ்க்கை துணை மனைவியை சமர்ப்பிப்போம். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த துணை. எவ்வளவுதான் தேடி தேடி சம்பாதித்தாலும் இவள் இல்லாமல் ஒரு நாளும் நம்மால் வாழ முடியாது.
இவளுடைய துணை இல்லாமல் ஒரு நாளும் நம்மால் உணவு அருந்த முடியாது. இவளுடைய துணை இல்லாமல் ஒரு நாளும் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்ட முடியாது. எவ்வளவுதான் வீரவசனம் பேசினாலும் இந்த வாழ்க்கை துணை என்ற ஒரு பெண் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அனாதையாகத்தான் மாற்றப்படும். இந்த வாழ்க்கை துணையை விட்டு கொடுப்போம். அன்னை மரியாள் தலைமையில் விட்டு கொடுப்போம். அன்னை மரியாள் எந்த அளவுக்கு சகிப்பு தன்மையோடு ஆண்டவர் விருப்பத்திற்கு தன்னையே சமர்ப்பித்தாரோ, கடைசி வரை எல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்து வந்தாலோ, அதே போல் இந்த வாழ்க்கை துணையை விட்டு கொடுப்போம். வாழ்க்கை துணையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிப்போம். வாழ்க்கை துணை நீ தேர்ந்து கொண்டதல்ல, கடவுள் உனக்காக தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை துணையை உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம். வாழ்க்கை துணையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள அபிஷேகம் ஜெபிப்போம். வாழ்க்கை துணையை குறைகளோடும் அங்கீகரிக்குவதாக ஜெபிப்போம். வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு தன்னை வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணமாக்குவதற்காக ஜெபிப்போம். அன்னை மரியாளும் சூசையும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு தயக்கமின்றி வாழ்ந்து வந்தார்களோ, இறை உறவிற்கு இறை விருப்பத்திற்கு தன்னையே சமர்ப்பித்தார்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கை துணையை இங்கு சமர்ப்பிப்போம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சண்டைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தான்கள் நம்முடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும், ஒரு நாளும் பிரிக்க முடியாத, ஒரு நாளும் பிரிவை ஏற்படுத்த முடியாத, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அந்த விசுவாசத்திற்கு முறிவை ஏற்படுத்தாத அந்த சமர்ப்பணத்திற்காக அன்னை மரியாதை நோக்கி ஆண்டவரை சமர்ப்பித்து நாம் அன்றாடுவோம். இதே போல் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை துணையில் எத்தனையோ பேர்கள் மன்னிக்க முடியாமல் மறக்க முடியாமல் இருந்திருப்போம். ஒரு சில பிரச்சனைகளால் தத்தளித்து கொண்டிருப்போம். இத்தனை நபர்களை கொண்டு வந்து சேர்ப்போம். ஆண்டவரே, என்னிடம் இருந்து நண்பனாக பழகியவர்கள், உறவாக பழகியவர்கள் அனைவரையும் சமர்ப்பிப்போம். இத்தனை பேர்களும் எனக்கு நண்பனாக இருந்து உறவாக இருந்து என்னை பகைத்து விட்டு, எனக்கு துரோகம் செய்துவிட்டு, என்னை உதறி தள்ளிவிட்டு ஓடி சென்றிருக்கிறார்கள். அத்தனை நபர்களை சமர்ப்பிப்போம். அத்தனை உறவுகளை சமர்ப்பிப்போம். மன்னிக்க கூடிய நல்ல ஒரு தருணத்திற்காக ஜெபிப்போம். மன்னிக்கும் உள்ளம் மாணிக்க கோவில். மன்னிக்கக்கூடிய உள்ளம் மாணிக்க கோவில். பிரியமானவர்களே, மன்னிப்போம். உறவுகளை, நட்புகளை எல்லாவரையும் சமர்ப்பிப்போம். அன்னை மரியாதை விட்டு கொடுத்து கொண்டு அவருடைய பரிந்துரை தேடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரை மன்னிக்க கூடிய சக்திக்காக நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருப்பார்கள். எத்தனையோ கம்பெனிகள் ஏறியும், எத்தனையோ அலுவலகங்கள் சென்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருப்பார்கள். அத்தனை நபர்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் படைத்தவர், நீர் உருவாக்கியவர், உம்முடைய உருவத்தை கொடுத்தவர். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். அந்த பிள்ளைகள் ஆண்டவர் திட்டம் இல்லாமல், ஆண்டவர் விருப்பம் இல்லாமல் ஒரு நாளும் இந்த மண்ணுலகில் நடமாட முடியாது, நடமாடவும் மாட்டான். எனவே இந்த கடவுள் திட்டம் என்னவோ என்பதை அவருக்காக நாம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ நபர்கள் நம்மிடம் நிலம் விற்பதற்காக, வீடுகள் விற்பதற்காக உதவிகள் கேட்டிருப்பார்கள். அத்தனை நபர்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். தடைகளை சமர்ப்பிப்போம். கூடவே இருந்து கொண்டு குழி பறிக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். கடன் தொல்லையின் மிகுதியால் வீடுகளை விற்க நினைக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நபர்களையும் நினைவில் கொண்டு வருவோம். அத்தனை குடும்பங்களுடைய கஷ்டங்களையும், மன வேதனைகளையும், மன கவலைகளையும், மன கண்ணீரையும் சமர்ப்பிப்போம். வெளியே சொல்ல முடியாமல் வெளியே சிரித்து கொண்டு உள்ளுக்குள் புகைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உறவுகளையும் சமர்ப்பிப்போம். வீடுகள் விற்க முடியாமல் தத்தளிக்கின்ற, வீடுகள் விற்க வருகின்ற பொழுது, வாங்க வருகின்ற பொழுது அதற்கில் கலகம் விளைவிக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் அந்த நபர்களோடு இருக்கும்படியாக விற்க தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் கட்டுகளையும் உடைக்க வேண்டுமாய் இந்த நற்கர்மனையில் நாம் ஜெபித்து கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிள்ளைகளை சமர்ப்பிக்கின்றோம்.
அனாதைகளாக, ஆதரவற்ற பிள்ளைகளாக, உழைக்க வழி இல்லாமல், உழைக்க மனம் இல்லாமல், நடுத்தர தத்தெடுத்து கொண்டிருக்கின்ற, வேலைவாய்ப்பு இல்லாமல், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களை சமர்ப்பிப்போம். மருத்துவரை சமர்ப்பிப்போம். எல்லா வாகன ஓட்டிகளை சமர்ப்பித்து மன்றாடுவோம். ஏன் நம்முடைய வீதிகளில், நம்முடைய ரோட்டோரங்களில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். அந்த தூய்மை பணியாளர்கள் முழுவதுமாக தங்களுடைய சமர்ப்பித்து கொண்டு, குடும்பத்தை அர்ப்பணித்து கொண்டு, ஆண்டவருக்காக, மக்கள் நல்வாழ்விற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பிள்ளைகளையும் சமர்ப்பிப்போம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, நல்ல அபிஷேகமான வாழ்க்கையாக வாழ அந்த குடும்பங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிப்போம். தூய்மை பணியாளர்கள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் முன்ன பின்னுமாக இடம் வளம் இருக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். இன்னும் எத்தனையோ உள்ளங்கள் வீடுகளில் அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, முதியவர்களாக, பிள்ளைகள் இருந்தும் பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ முதியோர்கள் நம்முடைய ஊர்களில், நம்முடைய கிராமங்களில், நம்முடைய வட்டாரங்களில் அத்தனை நபர்களை சமர்ப்பிப்போம். அத்தனை நபர்களை சமர்ப்பிப்போம். அத்தனை குடும்பங்கள், அத்தனை முதியவர்களும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இல்லங்களை தேடி வந்து நம்மை கெடுக்க நினைக்கின்ற, நம்மை மனம் மாற்றம் நினைக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற நல்லவனை போல் பேசி நாடகம் ஆடிவிண்டு நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை விட்டு கொடுப்போம். ஆண்டவரை விட்டு கொடுப்போம். உன்னையும் என்னையும் படைத்தவர் கல்வாரி மலையில் என்று கூறிய வார்த்தை, இதோ உன் தாய். அந்த தாயின் அரவணைப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தாயின் தழுவுதலை பெற்றுக்கொள்வோம். தாயினுடைய அரவணைப்பில் அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனையோ உள்ளங்கள் அந்த தாய் இல்லாமல் வாழ்க்கையை தடுமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா என்று கூற சக்தி இல்லாமல், அம்மா என்று அழைக்க யாரும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நபர்களையும் சமர்ப்பிப்போம். அர்ப்பணிப்போடு நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுவோம். தகுதி உள்ளவராக மாற்றுவோம். ஆண்டவரின் இரக்கம் நம்மீது இறங்கட்டும். ஆண்டவர் கூறிய வார்த்தை, வார்த்தை மனு உருவானவர் நம்மிடையே இருக்கின்றார். அந்த வார்த்தையானவர் தான் நம்மை வாழ வைக்கின்றார். அந்த வார்த்தை உருவானவர் தான், வார்த்தையை தாங்கியவள் தான் நம்மோடு இருக்கின்றார். அந்த தாயை நாம் போற்றுவோம், புகழ்வோம். காவல்துறையில் பரிந்துரையை நாடுவோம். அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதரான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதரான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக நாம் நம்மையே தயாரிப்போம். அபிஷேகத்தின் ஆவியானவர் நம்மீது இறங்க வேண்டுமாய் ஜெபிப்போம். அபிஷேகத்தின் ஆத்மா நம்மில் இறங்கி வர வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனதில் கிடைக்கின்ற எல்லா பாவ கரைகளையும் எடுத்து மாற்றுவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கின்ற எல்லா கரைகளையும் எடுத்து மாற்றுவோம். விசுவாசத்திற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தடைகளையும் ஏற்றுக்கொள்வோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய கத்தோலிக்க திருச்சபை கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு போதிக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்திற்காக ஜெபிப்போம்.
அன்னை மரியாள் அனைவரையும் ஒன்று திரட்டுகின்றாள், ஜெபிக்கின்றார். பயந்தவர்களை, பிரிந்தவர்களை, ஓடியவர்களை, ஒளிந்தவர்களை ஒன்று திரட்டி ஜெபித்தாள். ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்றார். அன்பானவர்களை, நாமும் ஜெபிப்போம், நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதம் ஜெபிப்போம். அக்னிமயமானவர் நம்முடைய உள்ளங்களில் இறங்கி வர வேண்டுமாய், மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய உருவத்தில் இறங்கி வர வேண்டுமாய், நம்முடைய உள்ளத்தில் இறங்கி வர வேண்டுமாய் நாம் பாடி ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஆத்மாவே நிருபமயமாக என்னில் வாசம் செய்யும் பரிசுத்தவே சக்தி தாருமே ஆவிதானங்கள் என்னில் பொழிந்திடுவார். பரிசுத்தாத்மாவே நிருபமயமாக என்னில் வாசம் செய்யும் எரிகின்ற தடலாக பரிசுத்த அருவியே சக்தி தாருமே ஆவிதானங்கள் என்னில் பொழிந்திடுவார். ஆவியே உன்னதாவியே எங்கள் நிரப்பிடுமே. ஆவியே உன்னதாவியே எங்கள் நிரப்பிடுமே. பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே. பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே. நாளில் வெண்புறாவா இயேசுவின் மீது வந்தவரே. ஞானஸ்நான நாளில் வெண்புறாவா இயேசுவின் மீது வந்தவரே. அபிஷேகம் தரவே இறை மக்களாக பரிசுத்த ஆவியே நீ வருவாய். அபிஷேகம் தரவே இறை மக்களாக பரிசுத்த ஆவியே நீ வருவாய். ஆவியே உன்னதாவியே எங்கள் நிரப்பிடுமே. ஆவியே உன்னதாவியே எங்கள் நிரப்பிடுமே. பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே. பூமழையா பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே. பெந்தெகொஸ்து நாளில் எரிகின்ற நெருப்பாய் சீடர்களின் மீது வந்தவரே. பெந்தெகொஸ்து நாளில்
எரிகின்ற நெருப்பாய் சிடுகளின் மீது வந்தவரே ஆத்மசக்தி நிரம ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாய் ஆத்மசக்தி நிரம ஆசீர்வாதம் பெற்றிட துணையாளரே நீ வருவாய் ஆவியே உன்னதாவியே எங்களின் நிரப்பிடுமே ஆவியே உன்னதாவியே எங்களின் நிரப்பிடுமே பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே 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 இயேசுவே இயேசுவே எல்லா கட்டுகள் அகற்றும் ஆண்டவரே தீமைகள் அகற்றும் ஆண்டவரே பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே பூமழையாய் பெரும் கிருபைகள் எங்களுக்கு அளிப்பாயே மான் புயரும் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா
குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வார்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனையே இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனையே எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனையே எத்திசையும் புரிவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.